மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். என்னென்னா இன்றைக்கி இப்போ காலையில் பரபரப்பாக பேசப்பட்டது, பின்னர் பிற்பகல் பரபரப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கட்சிக்குள்ளே பரபரப்பு. பாஜகக்குள்ளே என்ன அப்படின்னா, தமிழிசை கவர்னர் பதவியை உதறி தள்ளிவிட்டார். அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லியில் கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு, என்னவா ஆக போகிறாரு, என்னவா ஆனார் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் என்பவர் ரைட்டா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் சரி, வேறு சில ஆட்சி காலத்துலேயும் சரி, என்னென்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு ஜால்ரா கலையை தான் ஆளுநராக போடுவாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஒரு நியாய தர்மம் அடங்கி இருக்கும். ஒரு 60% 70% ஒரு அளவுக்கு மத்திய அரசுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில் சேர்ந்த வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்கள், கடைசி நிலையில் இருக்கவங்க தான் பெரும்பாலும் நீங்கள் ஆளுநராக பார்த்துருப்பீங்க. சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. என்னென்னா, ஒரு வயசான தொப்பி போட்ட ஒருத்தர் இருப்பார், 70 வயசு 80 வயசு 90 வயசில் இருப்பார், ஆளுநராக இருப்பார். எதற்காக அந்த பதவி கொடுக்குறாங்கன்னா, காலம் பூரா அந்த கட்சியில் கஷ்டப்பட்டுருப்பார், அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வாத்திய இசை கலைஞராக இருந்திருப்பார். அதனால் கடைசி காலத்தில் சந்தோஷமாக அமைதியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு இணையான பாதுகாப்பு இருக்கும். உணவுக்கு அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க காசு கொடுத்துருவான். ஏன்னா பெரிய ஒரு பங்களா, பிரிட்டிஷ்காரன் கட்டி வைத்த ஏக்கர் கணக்கான பங்களா இருக்கும். வேலைக்காரர்கள், தும்முனா வேலைக்காரன், நிமிந்தா வேலைக்காரன், போனா வேலைக்காரன் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். சமையல்காரர்களே 10 பேர் இருப்பாங்க. எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஃப்யூச்சரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அப்பப்போ ஏதாவது ஃபோன் வரும், அப்பப்போ ஃபேக்ஸ் வரும். அந்த காலத்தில் இப்போ என்னென்னா இமெயில் வரும். அதை பார்த்துட்டு அதில் பற்றி இந்த மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி மத்திய அரசுக்கு ஒரு லைட்டாக ஒரு 4 தகவலை சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருந்தது தான் ஆளுநர் பதவி. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக வந்ததுக்கப்புறம் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், ஐஏஎஸ்ஸாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் போட்டு மாநில அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி அரசியல்வாதிகளை டைரெக்டாகவே இளம் வயதிலே உள்ளே இறக்கி குடைச்சல் மேலே குடைச்சல் அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றத பாரதிய ஜனதா வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த கட்சிக்காக காலையில், சாயந்தரம், மத்தியானம் என்ன 3 வேளை மாத்திரை மாதிரி பேட்டி கொடுத்துட்டு கொண்டிருந்த, பத்திரிகையாளர் சந்தித்து கொண்டிருந்த அக்கா தமிழிசைக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை தாமரை மலர்ந்தே தீரும்னு ரொம்ப அசிங்கமாக எல்லாம் பேசின போதும் எதிர்த்து நின்று மலர்ந்தே தீரும்னு சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. 3 வேளை, காலையில், மத்தியானம், நைட்டு. சென்னையிலேருந்து கிளம்புனா சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி, கோயம்புத்தூரில் இறங்கினாங்கன்னா அங்கே ஒரு பேட்டி, அங்கேருந்து மதுரைக்கு போனாங்கன்னா ஒரு பேட்டி, திருப்பி நைட்டு சென்னைக்கு வரும்போது ஒரு பேட்டி, இப்படின்னு சொல்லி கட்சியை வளர்க்க ரொம்ப பாடுபட்டாங்க. அதனால தான் 2 ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, 2 இடத்துல. ஒன்று பாண்டிச்சேரியிலையும், இன்னொன்று தெலுங்கானாலையும். தெலுங்கானாவில் டைட் பண்ணி அங்கேருந்து முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் வச்ச கிடுக்கி பிடியில் அங்கே வாழ முடியாமல் அங்கேருந்து தப்பி இங்கே வந்தாங்க. எங்கே வந்தாங்கன்னா இதுக்கு கவர்னராக வந்தாங்க, பாண்டிச்சேரி. புதுச்சேரி கவர்னராக வந்தோடனே உள்குத்து விளையாட்டெலாம் விளையாண்டா அங்கே பிஜேபியே கிடையாது. நியமன எம்எல்ஏக்களாக பிஜேபி உள்ளே புகுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸை பல விதத்தில் அவருக்கு பூராமே த்ரெட்டு தான். ரங்கசாமி அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த மனிதராக அங்கே திகழ்ந்தார். தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, தானே நின்று தன்னுடைய செல்வாக்கில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய தவறுகளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. எங்கள் கூட இருக்கணும், இல்லைனா ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி. அதனால் என்னென்னா, முதலமைச்சராக இருந்துங்க, மீதி ஆட்சியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. பேக்கரி உங்களுக்கு, இது எங்களுக்குன்னு வடிவேல் காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி பேக்கரியை எழுதி வாங்கிட்டாங்க. அதோட அவர் டம்மி பீஸ் ஆகி முதலமைச்சராக இருக்கார் ஒரு பக்கம். இந்த அம்மையார் தான் ஃபுல்லாக, ஏன்னா அங்கே கவர்னருக்கு தான் அதிகாரம், ஏன்னா மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய தான் ஒரு யூனியன் டெரிட்டரின்றதுனால இந்த அக்காவுடைய முழு இதையும் பயன்படுத்தி அந்த இதில் இருந்தாங்க. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இளம் வயதுனா 20 வயசு 25 வயசு கிடையாது. இருந்தாலும் அந்த கவர்னர் ஆகிறதுக்கு இது இளம் வயது. 50களில் இருப்பவர்கள் கவர்னர் ஆகி அப்புறம் வாழ்க்கை 55 வயசுலேயே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ரிட்டையர் ஆன காலத்தில் வீட்டிலே உட்கார முடியும். அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நான் முழுக்க பாஜக விசுவாசியாக, ஒரு பாஜக தொண்டராகவே நான் ஒரு ஆளுநராக இருக்கேன், ஆனால் எனக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னோடனே சரி பார்க்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் கொண்டு வராங்க.
கொண்டு வராங்கன்னா தேர்தலில் நிற்கிறதுக்காக கொண்டு வராங்க. சரி, இந்த அக்கா போய் எங்கே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச, ராஜஸ்தான், குஜராத் இங்கே எங்கேயா தேர்தல் நிற்க போகிறாங்களா, ஓட்டு போடுவாங்கன்னா இல்லை, தமிழ்நாட்டில் தான் நின்னாகணும், இல்லை பாண்டிச்சேரி நின்னாகணும். பாண்டிச்சேரியில் நின்னா அது சின்ன ஸ்டேட் தான், மரண தோல்வி ஆயிரும். ஏன்னா எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பம் பாண்டிச்சேரியில். எல்லாத்தையும் இவர்களாக வந்து ஒரு ஆளை பிடிச்சி வரவனை பிடிச்சி எம்எல்ஏ ஆக்கி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்ற மாதிரி அவர்களை மினிஸ்டர் ஆக்கி பல வடைகளை சுட்டு கொண்டு இருந்தவர்கள் வந்து மக்கள் மத்தியில் போகும்போது அந்த பாண்டிச்சேரி வந்து கவுன்சிலர் சீட்டு மாதிரி தானே எம்எல்ஏ சீட்டு, அதில் கூட இந்த அக்கா ஜெயிக்க முடியாது. இறங்கினா மண்ணை கவி டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது, பாண்டிச்சேரி கொடுத்தாங்கன்னா தப்பி ஓடி தலைமை வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே தான் வந்து கனிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கனிமொழிகிட்ட ஏற்கனவே தோற்று போன இந்த அம்மையார் மீண்டும் அங்கே போனால் தூத்துக்குடிக்கு கனிமொழி அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வெற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாக்பாட் வெற்றி வரும். ஏன்னா இப்போ போன டைம் ஜெயிச்சதை விட 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டு ஜாஸ்தியாக தான் ஜெயிப்பாங்க. இவங்க போய் நின்னா யார், தமிழிசை சவுந்தரராஜன் போய் கனிமொழியை எதிர்த்து போட்டி போட்டால் போன முறை தோற்றதை விட டபுள் மடங்கு ஓட்டுகள் கம்மியாக வாங்கி தோப்பாங்க. அது காரணம் என்னென்னா, போன டைம் அதிமுக கூட்டணி இருந்தது, இப்போ அந்த கூட்டணியில் பிரிஞ்சு வேறு இருக்குது. அப்படி கூட்டணி இருந்து ஒரு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோட சேர்ந்தும் போதே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ரொம்ப பிரச்சனையாகி தான் டெபாசிட் வாங்கினாப்புலன்ற மாதிரி போச்சு. இப்போ இந்த முறை வந்து தனியாக என்னன்னா டோட்டலாக டெபாசிட் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, 2ஆக பிரிஞ்சு அதிமுக இது நிற்கும் போது கனிமொழிக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டு. ஏன்னா கனிமொழி அந்த மக்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கார். ஜெயித்த உடனே மற்ற எம்பிக்கள் மாதிரி அவர் ஊரை விட்டுலாம் வந்துடல. அந்த ஊர்லேயே தான் வந்து போய் மீனவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, பிற சமூகங்களாக இருந்தாலும் ஊடுருவி உள்ளே போய் அவரோட பிரச்சனையை பார்த்து அவர் வந்து பல நாட்கள் வந்து அங்கே அவருடைய அலுவலகத்தில் இருந்து அந்த மக்களோட மக்களாக கலந்துட்டார் கனிமொழி அப்படின்னு பார்க்கலாம். மித்த எம்பிக்கள் எப்படியோ கனிமொழியை பொறுத்தளவுக்கு அவரோட தொகுதியை பக்காவாக வச்சுருக்காரு. எனவே தமிழிசை போனால் அவருக்கு ஜாக்பாட் வெற்றி யாருக்கு, கனிமொழிக்கு, தமிழிசைக்கு கிடையாது. ஸோ வந்து அதோட கனிமொழி தமிழிசையோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு அர்த்தம். ஏன்னா கவர்னராக இருந்து சொகுசாக இருந்தவரை இதை வந்து இன்னொரு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சதின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா டொக்கா கவர்னர் ஆகி சின்ன வயசுலேயே போய் நல்லா அனுபவிச்சிட்டாங்க. இந்த 4-5 வருஷத்தில் இவர்களை திருப்பி இழுத்து விட்டு காலி பண்ணணும் அப்படின்றக்காக சிலர் செய்த சதி. அந்த அம்மாவுக்கு ஆசையை காட்டி இந்த கவர்னர் பதவியை ரிசைன் பண்ண வச்சு வெயிலில் அலைய விட்டு இந்த மே மாதத்தில் அதோட தோற்று போயிடுவாங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அதோட வீட்டுக்கு அனுப்பிடலான்ற மாதிரியாக சில சதி செய்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாலும் எப்படி எந்த தொகுதியில் நின்னாலும் டெபாசிட் வாங்க விட மாட்டார் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே உரையில் 2 கத்தி இருந்தால் கலகலன்னு சவுண்டு வரும். ஏன்னா இப்போ அண்ணாமலைன்ற கத்தி மட்டும்தான் மாநில பாஜகவில் ஒரே உரைக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே அந்த கத்தியை வச்சு எல்லா பிராமணர்களையும் துரத்தி விட்டார் அண்ணாமலை. இப்போ அவர் மட்டும்தான் கோலை வச்சு கொண்டிருக்கிறார். மோடியை தட்டி கொடுக்குற அளவுக்கு மோடிக்கு பயங்கர க்ளோஸ் ஆகும். மோடி கூட்டத்துக்கு ஒரு 5000-10,000 பேர் தமிழ்நாட்டில் காட்டின ஒரு பெருமைக்குரியவராக அவர்கள் கட்சிக்காரங்க பார்க்குறாங்க யார், அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை இந்த அம்மா விட்டார்னு வைங்க, இந்த அம்மா காலையில் ஒரு பேட்டி கிளாஸ் ஆகும். அங்கே வந்து அவங்களோட கட்சி ஆஃபீஸில் வந்து அண்ணாமலை ஒரு டைம் பேட்டி கொடுத்துட்டு இருப்பார். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் கொடுத்தாரு எந்த பேட்டியை போடுவாங்க, கோடி மீடியாவாக இருந்தாலும் காசு வாங்கினாலும் ஒரே நேரத்தில் 2 பேட்டிலாம் போட முடியாதுல்ல, கிளாஸ் ஆகும்ல. அப்போ அண்ணாமலையே விட மாட்டார், இந்த அம்மாவை தோக்கடிச்சு காலி பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். அடுத்து வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தென் சென்னையில் நிற்கலாம், ஏன்னா அதிக பிராமணர்கள் வாக்கு இருக்குன்னு. பிராமணர்கள் இவருக்கு ஓட்டு போடுவாங்க, நின்று பார்க்கட்டுமே. ஏன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பாஜக வேட்பாளராக தென் சென்னையில் நின்னால் அவர்கள் போடுவாங்க. வேறு யாராவது போட்டால் இங்கே சுயேட்சைக்கு போட்டு போயிடுவாங்க, இல்லை நோட்டாக்கு போட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து கடந்த காலத்திலே நடந்திருக்கு. இலகணேசன் நிற்கும் போது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு. அந்த பழைய கதையை நம்பி இவங்க இப்போ நினைக்கிறாங்க. 3 எலெக்ஷனுக்கு முன்னாடி இலகணேசன் நின்று 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கினார். ஸோ இப்போ நின்னோம்னா நம்ம பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா, இலகணேசனுக்கு போட்டவர்கள் பாதி பேர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, வயதானவர்கள் போட்டவர்கள்லாம். மீதி இருக்கிறவனும் பிராமணர்கள் அல்லாதவர்கள் பாஜகவில் போட்டி போட்டால் அதுக்குள்ளே பெரிய ஒரு உள்குத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா பிராமின் நான் பிராமின், ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த பாலிடிக்ஸ் வேறு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் டோட்டலாக பிராமின் கண்ட்ரோல்லேருந்து மீட்டுட்டார் ஆஃபீஸை. பிஜேபி ஆஃபீஸை மீட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிராமணர்கள் குதிச்சு போயிருக்காங்க. பிராமணர்கள் அண்ணாமலையை காலி பண்ணி ஆகணுன்னு இருக்காங்க. அண்ணாமலை ஏற்கனவே அவங்கள காலி பண்ணிட்டாங்க. இந்த நடுவில் இந்த ரோலர்களில் சிக்கின எலி மாதிரி போய் தமிழிசை சிக்கினா நச்சு போயிடுவாப்புல அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இன்றைக்கி இருக்குது. நிச்சயமாக தூத்துக்குடியில் போய் போட்டி போட்டால் நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கு கனிமொழிக்கு மாட்டியிருக்குன்னு அர்த்தம். நல்லா வச்சு செஞ்சுடுவாப்புல. அதோட காலி பண்ணி அரசியல் வாழ்க்கையிலேருந்து தமிழிசையை அகற்றுவதற்கு கனிமொழி வந்து ஒரு பெரிய இதாக இருந்துருவார், ஒரு காரணியாக இருந்துருவார்.
சரி அந்த பாவத்தில் ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லி கனிமொழி வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி இந்த அக்காவை கடைசியில் அரசியலை விட்டு துரத்துறதுக்கு நம்ம தான் எதுக்கு பாவம், எங்கிட்ட போய் நின்று தோத்துட்டு போட்டோம், டெபாசிட் எல்லாம் போட்டோம், நம்ம கூட வந்து மோதி இதோட அரசியல் வாழ்க்கையை ஒரு பெண்ணோட அரசியல் வாழ்க்கையை ஒழிக்கலாமான்னு அவங்களும் பரிதாபப்பட்டிருக்கதா கேள்வி. தென் சென்னையிலன்னா நம்ம ஆட்கள் அவங்களே ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஸோ அக்கா வர்றாங்க, நல்ல வாழ்க்கை இருந்துச்சு, நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் கவர்னர் வேணான்னு சொல்லிட்டு எம்பி ஆகணும்னு சொல்லி வந்தால் மத்திய அமைச்சராகிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது முருகனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த அம்மா வந்து நேரடியாக எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு நேராக வந்துட்டா நம்மளை பிடுங்கி விட்டுருவாங்களே அப்படின்ட்டு முருகனும் இந்த மேயரை ஜெயிக்க விட மாட்டார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளே நின்று தோற்று போய் ஏதோ ஓசி எம்பி சீட்டில் போய் எங்கேயோ மத்திய பிரதேசத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கோம். அடுத்த முறை இந்த மாதிரி ஜெயிச்சு வந்துச்சுன்னா நம்மளை கழட்டி விட்ருவாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம்னு வச்சுக்கலேன். இருந்தாலும் அதை அரசியல் எதையுமே இது பண்ண முடியாதுன்றனால முருகனே வந்து காலி பண்ணி விட்டுருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. எனவே தேர்தலுக்கு முன் தமிழிசை வாழ்க்கை எப்படி இருந்தது, தேர்தலுக்கு பின் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மே மாதம் தேர்தல் ஒன்றும் வெயிலில் அலைஞ்சு டோட்டலாக கறிக்கட்டையாகி அதற்கப்புறம் அவருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்க போகிறோம். நல்லா இருந்த தமிழிசை அரசியல் வாழ்க்கையில் இதோட ஓய்வு பெறுகிறாரா, இல்லை உள்ளே புகுந்து எதாவது பண்ணுறாரா அப்படின்றத இன்னும் 2 மாதத்துக்கு தெரிய போகுது. வாங்கக்கா வாங்க, வெயில் காலம் துவங்க போகுது, வந்து உங்கள் வித்தைகளை காட்டுங்க. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, அரசியலில் இருந்தது இழக்க போகிறீங்களா, இல்லை வீட்டுக்கு போக போகிறீங்களான்றது அப்புறம் தான் தெரியும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.